Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket the IPL the Abhishek Sharma magic show, Karikalan magic show வடிவேலு காட்டுவார். அது மாதிரி கம்ஜார் பாருங்க மேஜிக் ஷோப்பா. பஞ்சாப் கிங்ஸ் நல்ல ஸ்கோர் தான் 245 for 6. எஸ்ஆர்ஹெச்சுக்கு ரெண்டாவது வின்னு கிடச்சிச்சு. ஸோ இதனால் என்னாச்சு, நம்மளை பிடிச்சி பின்னாடி தள்ளி விட்டாங்க. சிஎஸ்கே 10th பொசிஷன் போ, பின்னாடி போய் நில்லு போ, வரும் அப்படின்ட்டுன்னு. சூப்பர். அகைன் பிரியான்ஷ் ஆரியா 13 பால்ல 36, 4 6 வாங்கிக்க 276. ஷேயர் சேர் பிரமாதம் வந்தீங்க 36 பால்ல 82, 6 6, 227 ஸ்ட்ரைக் ரேட். எங்கே போகுது பாருங்க ஸ்ட்ரைக் ரேட்லாம். ஷேயர் சேயர், அபிஷேக் சர்மா அண்ட் ஆரியா இந்த 3 பேரோட பேட்டிங் பார்த்தா நீங்கள் தான் இன்னும் ருத்ராஜ் நம்பர் 3ல ஏன் வர்றாருன்னா இந்தியாவுக்கு நம்பர் 3 வர்றதுக்காக அவர் சிஎஸ்க்கு நம்பர் 3 வர்றாரு சார். இது கூட உங்களுக்கு தெரியலையா? நீங்கள் அது இவங்களால என்ன பண்ணுறது? இது இல்லாமல் சொல்லி குறவா சூரியகுமார் யாதவ், ஜஸ்வால், கில்லு, சாய் சுதர்சன்லாம் வேறு இருக்காங்க. எனவே அதை ஓவர் பாய்ச்சிடும். அதை பற்றியில் இந்த வீடியோ. ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 12.2 ஓவர்ஸில் 171ங்க. அபிஷேக் சர்மா 141, 55 பால்ஸில் 14 4, 10 6. இப்போ வந்து அடி வாங்கின பவுலர்ஸில் யார்? எல்லாருமே தான். மார்க்கோ ஜான்சன் வந்து 19.5 ஆவரேஜ், 39 ரன், நோ விக்கெட். யஷ் தாக்கூர் 16 ரன் ஆவரேஜ், 0 for 40. ஸோ இவங்கெல்லாம் பார்த்து எனக்கு வருத்தமாக இல்லை, கவலையாக இல்லை. என்ன பண்ண உனக்கு கவலை? எனக்கு ஒரு கவலை இருக்குது. இப்போது ஆஷ் அண்ணா என்ன பண்ண போகிறாரு தெரியலையே. ஜடேஜெல்லாம் இந்த அபிஷேக் சர்மா மேட்ச் இருக்கா 25 ஏப்ரல் 25 சென்னையில். அவர் வேறு இதே மூடில் வந்தால் என்ன ஆகுதுன்னு தெரியல. நம்ம தான் இன்னும் ஆக்ஷன் பவுன்ஸ் பேக் பண்ணுவோம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. 8 மேட்ச் லைனாக ஜெயிப்போம் அப்படி இப்படின்னு. இதுதான் இவர் அடிச்ச 141. சிஎஸ்கே மொத்தமாகவே அடிக்க மாட்டேங்குது. 103 கூட அடிக்க மாட்டேங்குது. 103 தான். இவர் ஒரே ஆள் 140 அடிச்சுட்டு போயிட்டார். நம்ம T20 எவ்வளோ இன்வால்வ் ஆயிடுச்சு. அதான் நான் சொல்லிட்டே இருக்கிறது. இன்னும் அந்த காலத்தில் ஞாபகம் இருக்கா? 2018, 17, 15, 13 போனீங்கன்னா வேலை இதை பாருங்க. இது மட்டும் இல்லை, நேற்று பாகிஸ்தான் சூப்பர் லீக்லேயே அப்படி தான். முல்தான் சுல்தான் 240 அடிச்சாங்க, சேஸ் பண்ணாங்க கராச்சி கிங்ஸ். அதில் ரிஸ்வான் அடிச்சார் 100, ஜேம்ஸ் வின்ஸ் அடிச்சார் பாகிஸ்தானில் போய் 100 நேற்று செகண்ட் இன்னிங்ஸில் கராச்சி கிங்ஸ். ஸோ பேட்ஸ்மேன் கேம் தான். ஸ்கோர் ரன் ரேட் எங்கேயோ பிச்சுட்டே போனோம். தோனி வேறு போஸ்ட் மேட்ச்சில் சொன்னார் எங்களோட பவர் பிளே உள்ளதா, இதுக்கு மேலே அடிக்க முடியாதுன்ட்டு. இவரோட சிக்ஸர் ஜோன் பாருங்களேன் அபிஷேக் சர்மா. அது யூசேஜ் ஆஃப் ஃபீட் அண்ட் த க்ரீஸ் ரொம்ப முக்கியம். மிடில் வெளியில் வந்து ஆஃப் த பிச்சில் வந்து ஸ்பின்னர் ஆஃப் பண்ணுறாரு. ஆஃப் ஸ்டம்பில் போய் 6வது ஸ்டம்பில் நின்று ஸ்டீவ் ஸ்மித் மாதிரி காட்டுறாரு. அப்போ கூட இவங்களால யாருக்கர் போட முடியலையா, இல்லை ட்ரை பண்ணி போலியா? எல்லா இடத்துலையும் யங்ஸ்டர்ஸ் நீங்கள் வந்து இப்போ கிரிக்கெட் விளையாடணும் கற்றுக்கணும் அகாடமிக்கு போகிறீங்கன்னா இந்த ஒரு ஹைலைட்டே பார்த்துருங்க. எப்படி இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீல்ட் பொசிஷன் தெரியும். இவர் அடிச்ச 6 எல்லாம் பாருங்கள். பாயிண்டில், கவரில், லாங் ஆஃப், லாங் ஆன், மிட் விக்கெட், ஸ்கொயர் லெக், ஃபைன் லெக், இவ்வளோ பொசிஷன் இருக்கான்னு வேறு நீங்கள் கற்றுப்பீங்க. அதே மாதிரி ஷார்ட்ஸ் பாருங்கள். கட் ஷாட்டு, ஹுக் ஷாட்டு, புல் ஷாட்டு, லாஃப்ட் ஆகட்டும், ஹெலிகாப்டர் ஷாட்டு, தோனி மாதிரி ஸ்லாக் ஸ்வீப்பு, எல்லா ஷார்ட்ஸும் அவர் காமிச்சார். யங்ஸ்டர் வாட்சிங் இட் பாருங்கள். அதே மாதிரி போலர், நீங்கள் நல்ல போலர் வரணுமா இப்போ இந்த மேட்ச்சை பாருங்கள். இந்த மாதிரி போலிங் போடாதீங்க, அவ்வளோதான். ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. ஆஃப் சைடில் ஃபீல்டு வச்சு லெக் சைடில் போடுறாரு, அவர் ஹுக் பண்ணுறாரு. அண்ட் சீனியர் போலர் ஜான்சனுக்கு இதெல்லாம் நல்ல லெசன் உங்களுக்கு. 19 பால்ல 53 அபிஷேக் சர்மா. லக்கும் தேவை உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல. அது கிடச்சிது. ஸ்டார்டிங்கில் ஒரு மிட் விக்கெட்டில் ஒரு கேட்ச் ஒன்று விட்டாங்க. 2வது டீப் பாயிண்டில் கேட்ச் பிடிச்சிட்டாங்க. ஒரே ஜாலி தான். விக்கெட் யஷ் தாக்கூர். கடைசியில் பார்த்தா நோ பால். நம்ம கலீல் மாதிரி ஆயிடுச்சு. கலீல் ஒரு நோ பால் போட்டார் தெரியுமா? வேகமாக போடுறேன் பாரு ஒன்று, என்ன 6 அடிக்கிறேன்னு போட்டு கேட்ச் விட்டாங்கல்ல சிஎஸ்கே மேட்ச் போன மேட்ச்லையா, அதுக்கு முந்தைய ஞாபகம். அதே மாதிரி இவர் யஷ் தாக்கூர் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ தான் புது சிஸ்டம் இருக்கா, ஹியூமன் எரர் அவாய்ட் பண்ணுறது. கீன்னு கத்த ஆரம்பிச்சது, அவ்வளோதான். க்ரௌடு ஸ்டன் ஆச்சு. திருப்பி க்ரௌடு எரப்ட் ஆச்சு. போனவர் திரும்பி வந்துட்டார். வாப்பா மின்னல். அது மாதிரி திரும்ப வந்து அவரோட ஹிட்டிங் ஜோன். அபிஷேக் 10 6 அண்ட் இவர் மட்டுமே 10 6 அடிச்சிருக்காரு. சிஎஸ்கே 5 மேட்ச்லேயே மொத்தமே 10 6 அடிச்சுதான். எனக்கு தெரியல ஏன் அப்பப்போ அதை கொண்டு வரணும், சொல்லணும், தெரியணும் இல்லையா? கிரிக்கெட்னா இதுதான் கிரிக்கெட்டு. T20 இஸ் லைக் திஸ் ஒன்லி. இப்படி தான் அடிக்கணுமா இல்லையா? நாங்கள் ப்ரோசஸ் ஸ்டார்டிங்கில் ஸ்லாக் ஓவர், மிடில் ஓவர், கீப்பிங் விக்கெட் ஃபார் த எண்டு. டூபே வந்து இதில் அடிப்பார். எங்களுக்கு வந்து இம்பாக்ட் பிளேயராக. நேற்று ஹூடா புதுசாக இம்பாக்ட் பிளேயர் பார்த்தியா? காம்ப்ளிசன்ஸியே கூடாது. ஷேர் லுக் த வரிட் மேன். 245 அடிச்சுட்டு எவ்வளோ அடிப்பேன்? 210, 220, 220 அப்படிலாம் இருக்கக்கூடாது. அன்டில் த லாஸ்ட் பால் இஸ் பால் பிக்சர் பாக்கியே மேரே தோஸ். போய் அடித்தா 110 வெயிட்ரா பாக்குறியான்ற மாதிரி அபிஷேக் சர்மா அடிச்சாரு. நான் அடித்தா தங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டான்னு. சனி தியோல ஹிந்தி பீதியில் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார். ஏ 2.5 கிலோ ஹாஜ் ஜிஸ் பே படுத்தான்னு ஆத்மி உட்தானே உடியாத்த, அந்த மாதிரி. அண்ட் லக் ஆல்சோ ஃபேவர்ட் ஹிம் அண்ட் க்ளீன் ஹிட்டிங். இப்போது நம்ம சிஎஸ்கே மேட்ச் இருக்கும்போது இன்னொரு இப்போ வார்ன் பண்ணிடுறேன். பைக்கு கார் உள்ளவங்களாம் அந்த பெல்ஸ் ரோடு, ட்ரிப்ளிகேனு, வாலாஜா ரோடு, மரீனா பீச்லாம் பார்த்து வாங்க. இவர் அடிச்சா அங்கே தான் வந்து உளும்பு இருக்குது. 19 பால்ஸில் 50 அடிச்சாரு. அப்புறம் 40 பால்ஸில் 100 அடிச்சிட்டாரு அபிஷேக் சர்மா. இன்னும் ரெக்கார்டு அவர் பண்ணிட்டாரு. ஹையஸ்ட் இந்தியன் டு ஸ்கோர், ஹையஸ்ட் ஸ்கோர் இவருது தான் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி யாரும் கேட்பீங்க, கேரளாவில் அடிச்சிருந்தார் ஒரு வாட்டி 132 வேணுமோ, அதை கிராஸ் பண்ணுறார் 141. கிறிஸ் கெயில் அடிச்சிருக்கார் 175, அது ஓவர்சீஸ் பிளேயர். இவங்க எஸ்ஆர்ஹெச் வந்து 3.3 ஓவரில் 50, 7.3 ஓவரில் 100, நம்ம 20 ஓவரில் 103. என்னத்தை சொல்கிறது விடுங்க. போஸ்ட் மேட்ச்சில் ரொம்ப நல்லா பேசுவார் அபிஷேக் சர்மா. அட்மாஸ்பியர் இந்த டீம் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நாங்களே நிறைய தோத்துட்டு வரோம். கஷ்டம் தான் அந்த மாதிரி தோத்துட்டு வரும்போது இன்னும் மோட்டிவேட் பண்ணுறது. பட் எங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூமு, கேப்டன், டீம்மேட் எல்லாமே
எங்களுக்கு புஷ் பண்ணதுனால வி ஹேட் அ சான்ஸ். எனக்கே நம்பிக்கை இருந்தது ஏதோ ஒரு இன்னிங்ஸ் இந்த பெண்டிங் வருதுன்னு. அது இன்றைக்கி வந்துச்சு. ரொம்ப ஹாப்பி. பிஆர் இந்த வின்னிங் நோட்டில் முடிச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னாங்க. ட்ரீட் டு வாட்ச். பிரில்லியன்ட் ஹிட்டிங் அண்ட் ஸ்லாக்லாம் ஒன்றும் பண்ணல. அவர் ஃபீட் மூவ்மெண்ட் பாருங்கள், அதான் முக்கியம். கிரிக்கெட் வந்து ஸ்டக் ஆகி கிரீஸே ஸ்டக் ஆகி எல்பிடபிள்யூ டிஆர்எஸ் இருக்கிற டிஆர்எஸ்ல அவுட் இல்லை, லெக் சைடில் போகுது, ஆஃப் சைடில் போகிறது, இப்படி தடவிட்டு இருக்காம நம்ம பிள்ளையர் தான் சொல்கிறேன். இவரெல்லாம் பாருங்கள் பாதி பிச்சில் வந்து தூக்கி லாப் பண்ணுறாரு கரெக்டாக. அதில் சாஹல் தான் பாவம், அவர் தான் எல்லாத்தையும் தூக்கி ஓடிட்டு தான் தேர்ட் மேன் பாயிண்டில் எங்கே பார்த்தாலும் அவர் தான் ஓனர். கேட்ச் வர விட்டார், பின்னாடி ஓடினார், அது கஷ்டமான கேட்ச். இந்த மாதிரி கேட்ச் கபில் தேவ் ஒன்று பிடிச்சார், விவின் ரிச்சர்ட்ஸை. வேர்ல்டு கப் ஃபைனல் 80 வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டோம். இவர் கையில் பிடிச்சிட்டாரு, அடித்த காற்றுல இவர் வர ஒல்லியாக இருப்பாரா, தள்ளி விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் அவரை. ஆனால் லைட்டர் நோட் கீழே வந்தார், கேட்ச் விழுந்துச்சு. எனிவே இதான் நான் அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்களா, என்ன பிடிச்சி சொல்லுங்கள். நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.